நண்பர்களே, முதல் மாதம் வெற்றிகரமாக நம்ம தோத்துட்டோம். என்னடா தோத்துட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் ஆரம்பத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். 2025 நியூ இயர் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் 2025 இந்த வருஷத்துக்கான ரெசல்யூஷன் ஒன்றே ஒன்று தான் பண்ணுறேன், அதையும் சொல்லிடுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் முழுக்க 120 வீடியோ போட்டாகணும் இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே. அதான் நம்மளோட டாஸ்க்கு. அதில் 120 வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதத்துக்கு 10 வீடியோ போட்டால் தான் இந்த வருஷத்துக்கு 120 வீடியோ வரும். அன்ஃபார்ச்சுனேட்லி ஜனவரி மாதம் 10 வீடியோ போட முடியல, 8 வீடியோ தான் போட்டிருக்கோம். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு 5th செம்மு நடந்துக்கிட்டு இருந்தது. அதனால் நான் வேறு படிக்கிற பிள்ளையா, அதனால் எக்ஸாமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது வீடியோவில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போயிட்டு, என்னடா சும்மா பைக்கில் மோட்டோ விளாக் தானே பண்ண போகிறேன்னு தெரிஞ்சால், மோட்டோ விளாக் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னென்னலாம் பண்ணி எப்படி பண்ணணுன்னு. ஸோ அதனால் கொஞ்சம் நிறையா வேலைகளில் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் டியூ அது இதுன்னு கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு, இதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு மாதம் தோற்றுட்டோம். இது என்ன புதுசாக, நம்ம வழக்கமாக தோக்கிறது தானே. பட்டு ஆட்டம் இன்னும் முடியல. விடாமுயற்சி படம் பார்த்து கூஸ்பம் ஆகிருக்கேன். வருஷம் முடியறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. 120 டாஸ்க்கு தான் நமக்கு. அதுக்குள்ளே நம்ம எப்படியாச்சும் இந்த 120 வீடியோ முடிக்கிறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, இன்றைக்கி காதலர் தினம். ஸோ காதல்னாலே எல்லாருக்குமே டக்குன்னு ஞாபகம் வருது ஷாஜகான் மும்தாஜிக்காக கட்டின தாஜ்மஹால் தான். ஷாஜகான் இப்போ உயிரோட இல்லை, மும்தாஜும் உயிரோட இல்லை. 2 பேரும் இருந்தாங்கன்னா அவங்கள மீட் பண்ணி ஒரு விளாக் போட்டுருக்கலாம். ஆனால் அவங்க 2 பேருமே உயிரோட இல்லை. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ நம்ம தாஜ்மஹாலை பார்க்க போகிறோம். சரி, இதுக்கப்புறம் நம்ம வளவலன்னு ரொம்ப நேரம் பேச வேணாம், மோட்டர் லைனில் கண்டினியூ பண்ணுவோம். பை. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வைபித் வாசு. அழகாக புறா உட்காருது. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, ஆல்ரெடி சொல்லிட்டேன் தாஜ்மஹால் தான் போகிறோன்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம உலக அதிசயங்கள் 8ஆன டெல்லி ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹாலுக்கு நம்ம போகல. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில், அதாவது சோழ தேசம், அங்கே புதுசாக கட்டின தாஜ்மஹால் அங்கே தான் நம்ம போகிறோம். பெட்ரோல் கொஞ்சம் லோவாக இருக்குது. ஹெச்பி பெட்ரோல் போட்டு நம்ம போயிடுவோம். வழக்கம் போல் எப்போதுமே டூர் ட்ராவல் ஆரம்பித்தோன்னா நம்ம எப்படி பெட்ரோல் போட்டு போவோமோ அதுமாரி பெட்ரோல் போட்டு போகணும். க்ளவுஸ்லாம் போட்டு போல். நான் ஏன்னா இங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து திருவாரூர் 40 கிலோமீட்டர் வருது அந்த தாஜ்மஹாலுக்கு. திருவாரூர் கொஞ்சம் பக்கம்தான், ஒரு 30-28 நம்ம சம்திங் அதுமாரி தான் வரும். நம்ம தாஜ்மஹால் திருவாரூர் அந்த எண்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஏதோ அம்மையப்பன்னு ஏதோ ஒரு ஊரில், ஒழுங்காகவே தெரில. நான் அங்கே நம்ம ரீச் பண்ணி போவோம்ல, அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம அந்த ஊருக்கு போய் நம்ம அந்த விளாக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஊரில் எப்படிலாம் எவ்வளோ சீக்கிரமாக அந்த இடத்துக்கு வரலாம், எப்படிலாம் வந்தால் உங்களுக்கு எவ்வளோ மணி கம்மியாகும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாகவே நான் சொல்லுவேன். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இப்போ நம்ம பெட்ரோல் பங்கு வழக்கம் போல் பெட்ரோல் போட்டு கிளம்பிடுவோம். எங்கள் திருவாரூர் பக்கமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ரைடிங் க்ளவுஸ்லாம் போடல. நார்மலாக இன்றைக்கி லவர்ஸ் வேறையா பிளாக் டிஷர்ட் பிளாக் ட்ரெஸ் போட்டு கிளம்பிட்டேன். நம்ம தான் காதலை எதிர்ப்போம்னு சொல்லிட்டு சும்மா வெட்டியாக ஒரு பந்தா போட்டு பசங்களாம் பேசிக்கிட்டானோ, பிளாக் ட்ரெஸ் போட்டோம் மச்சான், சிக்மாவை காட்டுவோம் அப்படின்னு. அது ஒரு விஷயம் ஒரு சைடில் இருந்தாலும், இன்னொன்று நம்ம இந்திய வீரர்கள் இராணுவத்தில் இறந்தாங்க நிறையா பேர். அதுவும் அந்த டே இன்றைக்கி தான். அதை நமக்கு கெட்ட காரியத்துக்கெல்லாம் பிளாக் போடுவாங்கன்னு சும்மா சொல்லுவாங்களே, அது எவ்வளோ உண்மைலாம் தெரியாது. ஸோ அதுக்காக நான் சும்மா போட்டிருக்கேன்னு வச்சுக்கேன். நான் கொஞ்சம் பசங்க பேசிக்கிட்டோம், அதுக்கும் சேர்த்தே பிளாக் ட்ரெஸ் போட்டு வரோம்டா அப்படின்னு சொல்லிட்டு. தென் பெட்ரோல் பங்க் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். பெட்ரோல் போட்டுட்டு கொஞ்சம் நல்ல பிளேஸ் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ ஒரு சம்பவமாகி விட்டது. என்னென்னா, போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம். திரும்பியும் மாட்டிக்கிட்டு வண்டி புக்கு நேம் மாற்றலை. ஏற்கனவே உள்ள ஓனர் நேம் தான் இந்த மலர்னு ஒரு ஃபீமேல் தான் அந்த பைக்கோட ஓனரு. அவங்க நேம்லேயே இருக்கான்னு வண்டி, டோபி நேமும் மாற்றலையா. ஸோ அதனால் ஃபைன் போட்டாங்களா என்னன்னு தெரில. நல்லா பேசுனாங்க சாரு. எப்படின்னா ஃபைனே போடாத மாதிரி நல்லா ஜாலியாக பேசுனாங்க. எங்கே போகிறீங்க, எங்கே போகல, வீடியோ எடுக்க போகிறீங்க, என்ன எல்லாம் கேட்டுட்டு லாஸ்ட்டில் ஆனால் என் நம்பர்லாம் வாங்கினாங்க. கன்ஃபார்மாக ஃபைன் போட்டுருவாங்க. ஏன்னா அந்த மிஷினில் வேறு டைப் பண்ணாங்க. அதனால்
கண்டிப்பாக ஃபைன் விழுந்து விட்டது. இன்னும் 24 மணி நேரத்தில் எனக்கு மெசேஜில் வரும். ஏன் கடுப்பாகுது சார். வீடியோ எடுக்க போனது ஒரு குத்தமாடா. பேசாமல் நம்ம என்ன ஐயோ குறுக்கில் வரோம். வாகன திறமையை செக் பண்ணுவான்னு சொல்லுவாங்க ஒரு வீடியோ. ஏன்டா நமக்குன்னே வராங்க போலீஸ், கரெக்டாக நம்மளை மட்டும் கரெக்டாக பிடிக்கிறாங்க. எல்லாம் ஏன்டா மிச்சம் எல்லாமே கரெக்டாக தானடா வச்சுருக்கேன். வண்டி புக்கு நேம் தான் மாற்றலை, செகண்ட் ஹேண்டில் இப்போ தான் எடுத்தேன். நம்மள்கிட்ட பேசாமலே அப்படியே ஃபைனை போட்டுறாங்க. போ ஒன்றா சொல்கிறது போ. நான் மிராக்கல் நடக்கும்னா ஏதாச்சும் நல்ல பிளேஸாக நல்ல ஏதாச்சும் ஒன்றா அப்படி பார்க்கலாம், அப்படி அந்த மிராக்கல் ஆகும்னு பார்த்தேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் மிராக்கல்னாலே இந்த போலீஸ்கிட்ட மாட்டுறது தான் போல். வழக்கம் அடிக்கடி மாட்டுறோம்டா. எனக்கும் அந்த போலீஸ்க்கு மட்டும் ஆகவே மாட்டேங்குது. ஆனால் நான் எந்த தப்பே பண்ணாமல் மாட்டேன் போகிறேன். அதுதான் மனசு கஷ்டமாக இருக்கு. எனக்கு மனசே கேட்கல. புரியுதா? நான் இப்போ சில ஃப்ரெண்டுங்களுக்காக போய் நின்று நிறையா போலீஸ் தான் மாட்டினது வந்து சப்போஸ் ஏதாவது அதை பிரச்சனையில் இருக்கும், ஓகேவா? அதனால் மாட்டியிருக்கோம். நம்ம தப்பே பண்ண மாட்டோம், சும்மா நார்மலாக ஏதாச்சும் ஒன்று போவோம். நம்ம பார்த்தா என்ன திருட்டு பையன் மாதிரியா இருக்கு, போனாலே இவ்வளோ அதனாலே பிடிச்சிக்கிட்டாங்க. இதில் வேறு நானே ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்கேன். வண்டி டியூ கட்டிக்கிட்டு வீடியோ எடுக்க காசு கொஞ்சம் சேர்த்து வச்சு அதில் வீடியோ எடுத்துக்கிட்டு சொன்னேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் 5th செம்மு, அதனால தான் நான் வந்து வீடியோ போட முடியல அப்படின்னு. அது ஒரு ரீசனாக இருந்தாலும் அது மட்டுமே ரீசன்னு சொல்ல முடியாது. என்கிட்ட வந்து இப்போ ஒரு விளாக் எடுக்க போகணுன்னா வண்டிக்கு பெட்ரோல் போடணும், நமக்கு அந்த விளாக்கு என்ன பிளேஸ்க்கு இப்போது என்னென்ன அங்கே போய் ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு இது எல்லாமே கொஞ்சம் செலவு இருக்கும். இதே சப்போஸ் லாங்கு போகிறோம் தங்குற மாதிரிலாம்னா அதுக்கு ஒரு செலவு இருக்கும். அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அதுக்காக தான் நான் கொஞ்சமாக ஏதோ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி சின்ன விளாக் எடுக்கிறேன். அதுலேயும் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டு ஒரு 1000 ரூபா. ஃபஸ்ட்டே நம்ம இந்த வண்டி புக்கு நேம் மாற்றணும். அது வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு இருக்கணும். இந்த ட்ரிப்பு போயிட்டு கூடிய சீக்கிரத்தில் அந்த வண்டி புக்கு நேம் மாற்றிட்டு எல்லாமே மாற்றிட்டா நம்ம மேலே ஃபைன் போடுறதுக்கு எதுவும் இல்லைல்ல. இப்போது நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம தாஜ்மஹால் போகிறோம். போக இதேமாரி தான் ரோடு இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு. எனக்குன்னா தஞ்சாவூருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் போயிருப்போம். அந்த வீடியோவுக்கு இப்படி தான் விளாக் இதேமாரி தான் இந்த ரோட்டில் தான் நம்மளும் போனோம். ஸோ அந்த விளாகில் வந்து கேமரா ஆங்கிள் சரியில்லாமல் கொஞ்சம் கீழேயே பார்த்த மாதிரி இருந்தோன்னே கொஞ்சம் வீடியோவே பார்க்குறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த விளாகில் வந்து கரெக்டாக இருக்கும் ஆங்கிள். ப்ளஸ் வந்து நம்ம ஸ்பீடாகவும் போகல, கரெக்டாக ஒரு 70லே போகணும். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக போனாலும் மைக்கோட இது வந்து லாக் ஆகுது. ஸோ ஐ மீன் எப்படின்னா கொஞ்சம் கிராக் சவுண்டு கேட்குது. ஸோ அதுமாரிலாம் இல்லாமல் நம்ம இதில் ஒரு நார்மலாக போய் கொஞ்சம் நல்லா போவோம். இலையுதிர் காலமாக நல்லா இலைகளாக பறக்குது ரோட்டில். இன்றைக்கி லவ்வர்ஸ் டேவா, லவ்வராக போகிறவனெல்லாம் பிடிச்சியா சரி எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சிங்கிள்ஸ்க்கு நம்மளை மாதிரி ஆளுங்களையும் மட்டும் பிடிக்கிறாங்களே. இப்போ வந்து நம்ம இதுக்கப்புறம் எத்தனை போலீஸ்கிட்ட மாட்ட போகிறோமோ, இதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட மாட்டினா நம்ம சொல்லணும். அன்றைக்கி நம்ம ஒரு போலீஸ் ஆல்ரெடி மாட்டி ஃபைன் போட்டாங்க, இன்றைக்கி தான் மாட்டுறோம். பில்லு கேட்டாங்கன்னா அதை சொல்லலாம். வேணா அது எப்படி செக் பண்ணுறதுன்னா அதுமாதிரி பேசிக்கலாம். கஷ்டமாக இருக்கே. சரிண்ணா ஐயோ மூட நான் ஸ்பாயிலாக பேசுகிறேனே. அங்கே இன்றைக்கி என்னமோ க்ரௌடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு வேளை ஓப்பன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ரொம்ப அடப்பாக போயிடும். ஓப்பன் பண்ணுவாங்க, லவ்வர்ஸ் டேக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னா அந்த கான்செப்டில் தான் நானும் போகிறேன். எனக்கு எப்போலாம் ஓப்பன் பண்ணணும்னு தெரியாது. நிறைய பேர் ஆல்ரெடி யூடியூப்பில் வீடியோ போட்டிருப்பாங்க. தாஜ்மஹால் எப்படி இருக்குன்னா, நம்ம ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹால் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியே இல்லாமல் அந்த மாதிரி இருக்காது. பட் ஆனால் வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும், நல்லா பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக ஒரு ஃபஸ்ட் காப்பி மாதிரி இருக்கும். ஒரு மொபைல் ஃபஸ்ட் காப்பிலாம் அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஹாப்பினஸ் கிடைக்காது. சும்மா தாஜ்மஹால்னால் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி மாடலில் இருக்குது, ஒரு மாடல் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம்.
நம்ம இங்கே இந்த சைடில் சவுத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் சவுத் சைடு இருக்கவங்களுக்கு இப்போதைக்கு தான் தாஜ்மஹால் எல்லோரும் பார்ப்பாங்க. அநேகமாக இங்கே உள்ள இன்றைக்கி லவர்ஸ் டேக்கு இங்கே உள்ளவங்கலாம் டெல்லிக்கு போகிறதுக்கெல்லாம் பட்ஜெட் எல்லாருமே எல்லாராலையும் முடியாது. ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து தாஜ்மஹாலுக்கு சில பேர் அழைச்சிட்டு வருவாங்க. நம்ம போனால் தெரியும் எத்தனை கப்பல் இன்றைக்கி பார்க்குறோன்னு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் முடிஞ்ச நல்லதை அவங்களுக்கு செஞ்சுட்டு வந்துடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாகிட்டு. இப்போ ரோடு செம்மையாக இருக்குல்ல, 2 சைடும் வயல், கொஞ்சம் காஞ்சிருக்கு. இதே புல்லாக இருந்தால் அது வேறு மாதிரி சூப்பராக இருக்கும். சீசன் பொறுத்து தான் மாறுறது. ஒன்று தான் தஞ்சாவூர் வரும்போது கூட இந்த 2 சைடுமே புல்லாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வண்டி டோபி இருக்கானே, அவன் வந்து ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்துகிறான். ஐ மீன் பெட்ரோலும் மைலேஜும் வந்து நார்மலாக இருக்கான். பட் ஆனால் வந்து நம்ம இந்த போலீஸ் வண்டி நம்ம இப்போ பார்த்தீங்களா அதேமாரி ஒரு 1000 ரூபா ஃபைனு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் நான்லாம் முன்ன மாதிரிலாம் அடிக்கடி தேட்டருக்கு போகிறது, ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றது, பசங்களோட இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக சுற்றுறது. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ டோபி வந்ததுலேருந்து மிஸ் பண்ணுறேன். ஆனால் வந்து டோபி கூட இருக்கிறது வந்து அது வேறு சந்தோஷம். டோக்கன்லேருந்து எப்படி ரிலீஃப் ஆவாங்க ஒரு பசங்கள்லாம் இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும்போது என்ன தான் நம்மளை வந்து ஒரு ஹீல் பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு பைக்கு வந்து தனி ஹீல் பவர் தான். பைக்கை எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஓட்டிட்டு நம்ம போனாலே நமக்கு வந்து கவனம் ஃபுல்லாக ரோட்டில் இருக்கும். ஸோ யாருமே இல்லாமல் நம்மளே ஓனால் வந்து பைக் கூட நான் பேசிட்டு போவேன். கொஞ்சம் பைத்தியமாக தான் இருக்கும், ஆனாலும் அப்படியே நான் பைக்கிட்டே பேசிட்டு போவேன். யாருமே இல்லை, ஏதாச்சும் யாருக்காச்சும் இப்போ நம்ம கோயிலுக்கெல்லாம் அந்த காலத்துக்கு ஏன் போவாங்கன்னா, நம்ம கஷ்டத்தை யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாதது வந்து ஒரு கல்லாக இருக்கிற சாமிகிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த சாமி வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணாது. நமக்கு சொல்யூஷன் கொடுக்குதோ இல்லையோ, நம்ம உனக்கு ஒரு நிம்மதி கொடுப்போம். ஐ மீன் இப்போ நம்ம அப்பா இந்த ப்ராப்ளத்தை யார்கிட்டையும் சொல்லிட்டோம்ப்பா அப்படிங்கிற வந்து ஒரு நிம்மதி. அதனால அந்த மாதிரி ஒரு இதை வந்து எனக்கு என் பைக் தரும். அது என் டயர் ஒரு சைடாக இழுக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன் இழுக்குதுன்னு தெரில. வண்டியில் காற்று கம்மியாக இருக்கா பாரு. இல்லைடா, வளைஞ்சா ஒரு மாதிரி இழுக்குதுடா. ஃப்ரண்ட் டயரில் ஏதோ காற்று கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட் டயரில் இங்கே ஒரு மாதிரியா இதாகுது. ஆமாண்டா, ஃப்ரண்ட் டயர் பஞ்சர்னு நினைக்கிறேன்டா. ஃப்ரண்ட் டயர் பஞ்சர்னு நினைக்கிறேன். இது அடுத்த மிராக்கள். நான் வந்து ஏதோ கண்டென்ட்டுக்காக ஒரு மிராக்கள் ஏதாச்சும் நடந்தால் நல்லா விளாக் பண்ணலாம் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். மிராக்கள் மட்டுமே தான் நடக்குது திருவாரூர். இங்கே இருக்கிறது இல்லையே, போலீஸ்கிட்ட மாட்டுறோம், வண்டி பஞ்சரு. ஆமாம்ல, நாங்கள் வளைஞ்சனே அப்பயே வந்து ஒரு சைடாக இழுத்துது டயரு. என்னடா வண்டி இழுக்குது அப்படின்னு பார்த்தேன். பாரு, ஃப்ரண்ட் டயரில் காற்று கம்மியாக இருக்கு. ரைட்ரா கேரு, ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. பஞ்சர் கடை வச்சிருக்கான்னு பாரு, அப்படி பார்த்துட்டே வா. நான் ரோட்டில் வெயிலில் தள்ள விட்டுருப்போம். 11th ஏதோவா உன்னை பற்றி ஒரு குறை சொன்னால் உனக்கு உடனே கோவம் வந்துடுமே. டோபி, உன்னை பற்றி சின்னோண்டே ஏதாச்சும் ஒரு குறை சொன்னால் போதுமே, கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிறான்னு சொன்னால் போதுமே, உன் கோவத்தை வந்து பஞ்சர் மூலமாக வெளிக்காட்டுறேன். பார்த்துக்கிறேன்டி, இதே பெட்ரோல் போடாமல் வீட்டில் போட்டுருவான் பார்த்துக்கோ. என் லவ்வர் டோபி தான் அதுக்குன்னு. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோண்டோ. இவனை என்ன பண்ணுறது? எங்கே போனாலும் ஃபைனு. ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறேன், எனக்கு 500 ரூபா உனக்கு 500 ரூபா, அப்படி தானே டீலு. ஆனால் அப்படி கிடையாது. 500 ரூபா உனக்கு பெட்ரோல் போடுறேன்னா 500 ரூபா டியூ கட்டுறேன், இதுவுமே உனக்கு தானே. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. உன்னை வச்சுக்கிட்டு இன்னும் சொல்கிற மாதிரி இல்லை. பஞ்சர் கடை இருக்கான்னு பாடுறா, நம்மளை தள்ள விட்டுற போகிறான்டா. இவனை பற்றி ரொம்ப திட்டணுண்ணே. க்ரௌட் இல்லை. இப்போ நான் டேனிங்கில் வளையும் போதெல்லாம் டயர் கொஞ்சம் இழுக்குது, புரியுதா? டவுட் இல்லை, கன்ஃபார்மே பண்ணிட்டேன். டயரு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் ரொம்ப கம்மியாக காற்று ஆயிடுச்சு. நான் பேக்குன்னு நினச்சேன், ஃப்ரண்ட்டு யோ கெல்ட்டி வர மாட்டோங்களே. டியூப்லெஸ் கிடையாது ஃப்ரண்ட்டில், எதுவுமே இல்லாமல் இருக்கும். கொஞ்ச நாள் கஷ்டப்படுறோம். விலாக் வரும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கேப் கிடைக்கும் போது காசு சேர்த்து விலாக் கண்டிப்பாக போட்டுகிட்டு இருப்பேன்.
நபர்த்தினால ஆ வந்து வந்து காடு மேடு எல்லாரும் போடிச்சுக்கிறா ஆ லெஃப்ட்லலாம் இந்த சைட்லாம் நிற்கிறாங்கடா கடைசியில் இல்லாக்க ஆ காட்டுக்குள்ள ஏய் பஞ்சர் கடை தானே இது அண்ணா பஞ்சர் விட்டாங்களாண்ணே பஞ்சர் கடை தான் பாரு இன்னும் கொஞ்சம் தூரம் போக கண்ணாடி வரும் முடிச்சு விட்டீங்க போ